நாம் இரக்கத்தை சிநேகித்து மற்றவர்களுக்கு என்ன நியாயம் நம்ம செய்ய முடியும் அப்படின்னா, ஆண்டவர் நம்மிடத்துல இரக்கத்தை சிநேகித்து நமக்கு நியாயம் செய்தார். அது என்ன நமக்கு அமைந்தது? ரட்சிப்பும் இளைப்பாறுதலும் சமாதானமுமாய் அமைந்தது. நாம என்ன செய்ய முடியும்? யூதா 1 அதிகாரம் 21-23 வரைக்கும். யூதா 1 21-23 வரைக்கும். தேவனுடைய அன்பினாலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். நம்ம இரக்கத்தை பெற்றுவிட்டோமே, எதற்கு காத்திருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்ம இரக்கத்தை பெற்று ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம இன்னும் நம்முடைய ரட்சிப்பு நிறைவேறி பூரணமடைந்து பரலோகத்துல இன்னும் பிரவேசிக்கல, இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினாலே தொடர்ந்து கிறிஸ்துவுக்காக காத்திருக்க வேண்டும், விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்றதான வார்த்தையினுடைய அர்த்தம். 22, அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவுள்ளவர்களாய் இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து இழுத்துவிட்டு பயத்தோட ரட்சித்து மாம்சத்தால் கரைபட்டு இருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள் என்று சொல்ற. அப்ப நாம இரக்கத்தை சிநேகித்து மற்றவர்களுக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா, பகுத்தறிவு உள்ளவர்களாக இருந்து, அதாவது புத்தி அடைந்தவர்களாக சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து இழுத்து விட்டு பயத்தோட ரட்சித்து மாம்சத்தினாலே கரைபடாம உங்களை காத்துக்கொள்ளுங்க. அர்த்தம் என்ன? உங்களுக்கு இது வாசிக்கும் போது உங்களுக்கு தோணும், இது என்ன சிலருக்கு இரக்கம் பாராட்டுறது, சிலரை மட்டும் ரட்சிக்கிறது, சிலருக்கு மட்டும் சுவிசேஷம் சொல்றதா, என்ன மீனிங் இது அப்படின்னு நீங்க யோசித்தீங்கன்னா, நீங்க எல்லாரையும் என்ன பண்ண முடியாது, உங்களால ரட்சிப்புக்குள்ள நடத்த முடியாது. அதே மாதிரி நீங்க எல்லாருக்கும் இரக்கமா தான் இருக்கணும், ஆனா உங்களுடைய இரக்கம் எல்லாருக்கும் பலனை கொடுக்காது, பிரயோஜனப்படாது. நீங்க இறக்கப்பட்டுதான் என்ன பண்றீங்க, நரக ஆக்கினையிலிருந்து அவர்களை மீட்க விரும்பிதான் நீங்க என்ன பண்றீங்க, சத்தியத்தை அறிவிக்கிறீர்கள். அப்ப சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து மீட்டு ரட்சித்து அப்படின்றதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா, நம்முடைய இரக்கம் எல்லாருக்கும் அவசியம், ஆனாலும் எல்லாருக்கும் அது பலனை கொடுக்காது. ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் மட்டும்தான் அந்த இரக்கத்தின் பலனை பெறுவார்கள். அவர்கள் தான் என்ன பண்ணுவாங்க, ரட்சிக்கப்படுவார். அதனால தான் பாத்தீங்கன்னா சிலரை அக்கினியிலிருந்து இழுத்து விட்டு பயத்தோட ரட்சித்து, எல்லாருக்கும் சொன்னாலும் எல்லாரும் என்ன பண்ண மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. மற்றவர்கள் நம்மளை அசுசிப்படுத்ததான் நினைப்பாங்க. அதனால 23 சொல்வது, மாம்சத்தால் கரைபட்டு இருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. சரி, கடைசியாக தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடத்தல் அப்படின்னா என்ன அர்த்தம்? மனத்தாழ்மையா நடக்க சொல்றாரு. இதை நான் எதிர்பார்க்கிறேன். மனத்தாழ்மையை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ரொம்ப சிம்பிள். ஆப்போசிட் டேர்ம்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா மனத்தாழ்மை என்னன்னு புரிஞ்சிடும். அகந்தை, பெருமை, மனமேட்டிமை, வீம்பு, ஆணவம், தற்பெருமை, அகங்காரம் என்பவற்றிற்கு எதிர் மறையான தன்மையின் பேர் தான் மனத்தாழ்மை. அப்படின்னா ஐயா அப்படின்றத மனத்தாழ்மை நினைச்சிட்டு இருக்காதீங்க. ரொம்ப பணிவாக குனிந்து இப்படி இருக்கிறது அப்படி இருக்கிறது, இதுக்கு பேர் மனத்தாழ்மை நினைச்சுக்காங்க. அதுதான் சொல்றது என்னது, மனத்தாழ்மை. உள்ளுக்குள்ள அவன் இப்படி கூட நிப்பான், ஆனா மனதுல தாழ்மை இருக்கலாம். புரியுதா உங்களுக்கு? அப்ப வெளியில இருக்க பாடி லாங்குவேஜ் கிடையாது, அது உள்ளுக்குள்ள காணப்படுற உண்மையான தாழ்மையை குறிக்குது. அது புரியணும்னா என்ன புரியணும்? அகந்த, பெருமை, மனமேட்டிமை, வீம்பு, ஆணவம், தற்பெருமை, அகங்காரம், இதுக்கெல்லாம் ஆப்போசிட் ஆன ஒன்றுதான், ஒரு தன்மையின் பேர் தான் மன தாழ்மை என்பது. உங்களுக்கு புரிய வசனத்தை வாசித்து ஜெபம் பண்ணலாம். ஏசாயா 57:15 வசனம், நித்திய வாசியும் பரிசுத்த என்கிற நாமமுள்ள வருமாகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்ப மனத்தாழ்மை எதுக்கு அவசியம் அப்படின்னா, மனத்தாழ்மை இல்லாத மனிதன் ரட்சிப்பின் பாத்திரத்தை ரிசீவ் பண்ண முடியாது. அல்லது மனத்தாழ்மை நமக்குள்ளே வரவில்லை என்றால் நாம ரட்சிக்கப்பட முடியாது, அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ரட்சிப்புக்கு என்ன வேணும்? ரட்சிப்படைகிறதற்கு விசுவாசம் என்பது அவசியம். விசுவாசம் எப்படி வரும்? விசுவாசம் வார்த்தையை அறிவிக்கிறபடினால வேத வசனத்தின் மூலமாக வரும். வேத வசனத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு என்ன வேணும்? மனத்தாழ்மை வேணுமா இல்லையா? ஏனென்று சொன்னால், உங்களுக்கு அகங்காரமும் எனக்கு தான் தெரியும் என்கிறதான ஒரு காரியமும் உள்ளே இருக்குமானால், தற்பெருமை இருக்குமானால், இவன் சொல்லி நான் என்ன கேட்பது என்கிற காரியம் இருக்குமானால் வேத வசனத்தை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. சரி, அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க, இதான் சத்தியம் என்று புரிகிறது. அதற்கு பின்பு என்ன பண்ணணும்? மனம் திரும்ப வேண்டும் அல்லவா?
மனம் திரும்ப வேண்டுமானால் அதுக்கு என்ன? கீழ்ப்படியணும்னு அர்த்தம். ஏதோ சத்தியம் என்று தெரிந்து விட்டது, நான் மனம் திரும்புகிறேன் அப்படி சொன்னா இந்த வசனத்துக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீர்கள். அப்ப வசனத்தை கீழ்ப்படினா என்ன வேணும்? மனத்தாழ்மை. மனத்தாழ்மை இல்லாம வசனத்துக்கு என்ன பண்ண முடியாது? கீழ்ப்படிய முடியாது. அப்ப என்னதான் மீனிங்? மனத்தாழ்மை இல்லைன்னா ரட்சிக்கப்பட பெருமையுள்ள ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளவோ கீழ்ப்படியவோ மனம் திரும்பவோ விசுவாசிக்கவோ முடியாது. ஆனபடினால் ரட்சிக்கப்பட முடியாது. ஆண்டவர் ரொம்ப சிம்பிளா சொல்றாரு. நித்தியவாசியா இருக்கிற அவர் என்ன பண்றாராம்? பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை, அதாவது மன தாழ்மையுள்ள ஒரு மனுஷனுடைய இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கு, மனம் திரும்பின ஒரு மனுஷனுடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதற்கு நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசமாயிருக்கிறேன் என்று சொல்றார். புரிந்து கொள்ளுங்க. பரலோகத்தின் தேவன் உங்களுக்குள்ள மனத்தாழ்மை காணப்படுமானால், கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்க மனம் திரும்புவர்களா இருப்பீர்களானால், நம்ம உயிர்ப்பிக்கும்படியாய் ரட்சிக்கும்படியாய் பரலோகத்தில் இருக்கிற தேவன் நமக்குள்ளவும் வாசம் பண்றாரு. மூணாவது ஆளெல்லாம் அனுப்பல, தேர்ட் பர்சன்லாம் அனுப்பல. பரலோகத்தின் தேவன் இந்த பூமியில இறங்கி வந்ததை குறித்து வேதம் சுவிசேஷமாய் அறிவிக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னா, இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர் மனுஷனாக வெளிப்பட்ட போதும் பரலோகத்திலே இருக்கிற நித்தியவாசி தான் வெளிப்பட்டாரு. பரலோகத்திலே இருந்து கொண்டே நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணி நம்மை உயிர்ப்பிக்கிறதற்கும் வருகிறவர் யார் தான்? அந்த நித்திய வாசியாகிய பரலோகத்தின் தேவன் தான். சொல்றாரு, அங்க வாசம் பண்ணுகிறவரு பணிந்தவருடைய இருதயத்துல அவர்களை உயிர்ப்பிக்கிறதற்கு அவர்களுக்குள்ளும் வாசமாய் இருக்கிறேன்.